யூஷுவல் பருப்பு வடை தாங்க, ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோட. ஆமாங்க, சப்பக்கி கீரைன்னு சொல்கிற தில் லீவ்ஸ் யூஸ் பண்ணி சப்பக்கி வடை எப்படி செய்கிறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அஞ்சு வரமிளகா அது கூட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி களைஞ்சி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு மிளகாவில் இப்போது அது முங்குற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி 4 to 6 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு உடையிற அளவுக்கு ஊறி வந்திருக்கும். தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு தேவையான அளவு பச்சை மிளகா, 4லேருந்து 5 பூண்டு, கொஞ்சமாக துருவின இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்றுக்கு பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு வெங்காயம், கை நிறைய கருவேப்பிலை இலை, சபக்கி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. டைஜஷன் அண்ட் அரோமா ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா க்ரன்ச்சுக்காக நான் இங்கே இன்னும் ஜாஸ்தியாக வெங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, வடை மிக்ஸ் ரெடி. இப்போது நல்லா இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. வடை சட்டியில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தட்டி எடுத்துருக்க வடையை போட்டுடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 சைடு திருப்பி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. சமையல் ரெடி. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கிறிஸ்பியான சப்பக்கி வடை வீட்டிலையே சுட சுட ரெடி ஆகிடும். நல்லா டீ காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.